ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய மகா கிருபையினால் நாம் மீண்டுமாக ஒன்றிணைந்து ஜெபிப்பதற்கு, அவருடைய சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை, கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை தெரிவிப்பதற்கு இந்த பிரத்யேகமான நேரத்தை அவர் அருளியிருக்கிறார். நீங்களும் கூட எவ்வளவோ ஆவலோடு இந்த ஜெப ஐக்கிய கலந்தாய்விற்கு காத்திருக்கிறீர்கள். போன் கால் செய்பவர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காக நாம் எல்லோரும் ஜெபிக்க இருப்பதினாலே இது ஒரு விசேஷமான ஜெப நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் இங்கே, நீங்கள் அங்கே இருக்கிற இடத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுதும் அநேகர் நாம் ஜெபித்ததற்கு பிறகு அற்புதங்கள் நடந்தது என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதேபோல் இந்த நாளிலும் சிலரோடு பேசி அவர்கள் தேவைகளை அறிந்து அவர்களுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹலோ ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கமா, உங்க பேர் என்ன? சுஜாதா. சுஜாதா. எங்கிருந்து பேசுறீங்க? உடுமலைப்பேட்டைங்க ஐயா. உடுமலைப்பேட்டை, அது எங்க இருக்குங்க? அது பொள்ளாச்சி தாண்டி இருக்குங்க ஐயா. ஓ, பொள்ளாச்சியை தாண்டி இருக்கா? சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு பக்கவாதம் வந்துருச்சுங்க ஐயா. காலு கை விழுந்துருச்சு. ஓ, அப்படியா? எவ்வளவு நாளாச்சு? இப்போ 5 மாசம் ஆகுதுங்க ஐயா. அவர் எங்க இருக்காரு? வீட்ல இருக்காரா? வீட்ல தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுங்கங்க. கொடுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. உங்க பேர் என்ன? சின்னையா. சின்னையா. ஓ, சின்னையாவா? சின்னையா, உங்களுடைய வயசு என்ன? 40 ஆயிடுச்சுங்க. ஓ, இந்த சின்ன வயசுலயே எதுக்கு அந்த நோய் வந்தது? என்ன செய்யறது ஐயா? சரி, என்ன வேலை பாக்குறீங்க? விவசாயம் தாங்க. ஓஹோ. இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புறீங்களா? நம்புறேங்க ஐயா. இப்பதான் சமீபமா ஜனவரில இருந்து நம்புறேங்க ஐயா. எப்ப இருந்து? இப்ப இந்த ஜனவரில இருந்தா நம்புறீங்களா? ஆமாங்க ஐயா, நம்புறேங்க ஐயா. இன்னும் நம்பிக்கை வரலையா, இல்ல நம்புறீங்களா? நம்புறேன் சார். நம்பிக்கிட்டு தான் சார் இருக்கேன். நம்புங்க. அவரை விசுவாசிக்கும் போதுதான் உங்களுக்கு அவர் சுகத்தை கொடுப்பாரு. சரிங்க ஐயா. தயவு செஞ்சு எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா. சரி சரி, நாம ஜெபிக்கலாம். நீங்க தேவனை விசுவாசித்தா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். சமாதானத்தை கொடுப்பார். நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிடணும். எனக்கு 3 பிள்ளைங்க ஐயா. 3 குழந்தைங்களா? சரி, அவங்க என்ன படிக்கிறாங்க? பெரிய பையன் 11வது படிக்கிறான் ஐயா, வீட்லயே இருந்து. ஓ, வீட்லயே படிக்கிறாரா? பாப்பா 9வது ஐயா. சின்னவன் 6வது படிக்கிறான் ஐயா. ஓஹோ. சரிங்க சின்னையா, நாம ஜெபிக்கலாம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க மனைவி விசுவாசிக்கிறாங்களா? அவங்களும் நம்புறாங்க ஐயா. நீங்களும் நம்புங்க. 2 பேரும் சேர்ந்து. சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா. நீங்க நம்புறீங்களாமா? ஆமாங்க ஐயா, முழுமையா அவரை நம்புறேங்க ஐயா. அப்புறம் அவரு சின்னையா? என்ன, அவரு ஞானஸ்தானம் எடுத்துக்கலங்க ஐயா. அவரை இப்பதான் நான் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரிம்மா, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல. நீங்க மனசு மாறணும், மனம் திரும்பணும். நாங்களும் மனமாற்றத்தோட ஐயா பிரார்த்தனை பண்றோம். கண்டிப்பா பண்றேங்க ஐயா. ஓகேமா. இப்போ கை காலு விழுந்ததுக்கு அப்புறம் தேவனை ரொம்ப நம்புறாருங்க ஐயா. அதான் இப்போ ஆண்டவர் அவரை படுக்க வச்சு அவருக்கு பாடம் கற்பிக்கிறாரு. நிச்சயமா அவர் அவரை தொடுவார். கண்டிப்பா புது பலன் கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். அவரும் திருந்தி வாழ்வார். ஜெபிக்கலாமாமா? அந்த ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணிட்டு நீங்க கண்ணை மூடிக்குங்க. அன்பின் பிதாவே, நாங்கள் இப்பொழுது சின்னையாவையும் அவருடைய மனைவியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 5 வருடங்களாக பக்கவாதத்தினாலே படுக்கையில் இருக்கிற அந்த சின்னையாவை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தான் தவறுகளிலிருந்து மனம் திரும்பி உம்மீது விசுவாசம் வைத்து நீர் குணமாக்குவீர் என்று
காத்திருக்கிற அந்த சின்னையாவுக்கு நீர் சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே அவருடைய நரம்புகளில், இரத்த நாளங்களில் உம்முடைய குணமாக்கும் வல்லமையை பிரயோகித்து, எந்த இடத்துல அந்த பிளட் கிளாட் இருக்கிறதோ, எங்கே அந்த சுகவீனம் இருக்கிறதோ, அந்த இடத்தை நீர் தொட்டு ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் சின்னையாவை குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. தன்னுடைய வேலைகளை தானே செய்து தன்னுடைய குடும்பத்தை தானே நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மனைவியை 3 பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. குடும்பம் முழுவதையும் நீர் காத்து ரட்சித்து உம்முடைய பாதப்படியிலே வரும்படியாய், ஒரு புது வாழ்க்கையை அருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யாரு சொல்லுங்க? ஐயா, நீங்க தான் ஜெயபால் ஐயாங்களா ஐயா? ஆமாமா, நான் தான் ஜெயபால். ரொம்ப நாள் முயற்சி பண்ணி இன்னைக்கு தான் உங்க லைன் கிடைச்சிருக்கு. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, வணக்கம். நீங்க இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறீங்களா? தினமும் நாங்க பாக்குறோங்க ஐயா. நல்லதுமா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. ரொம்ப நன்றி. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. பாரத்தால் நிறைந்து ஆறுதல் குலைந்து சோர்ந்து போன உள்ளங்களுக்கு இது நம்பிக்கையின் ஒளி. பாரத்தால் நிறைந்து ஆறுதல் குலைந்து சோர்ந்து போன உள்ளங்களுக்கு இது நம்பிக்கையின் ஒளி. ஹலோ ஹலோ. பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட் அம்மா. அம்மா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஊருமா? மதுரைங்க, மதுரையில திருமங்கலத்துல இருக்கிறோங்க. ஆஹா. பேரு? கவிதா. கவிதா. சொல்லுங்கம்மா. வயிறு வலிக்குதுமா, வயிறு உப்பி இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா கூட வயிறு உப்பிக்குதுமா. ஆ. அடிக்கடி வயிறு உப்பிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா, வெடிக்கிற மாதிரி வலிக்குதுமா. ம். ராத்திரி தான் உங்க டிவி ப்ரோக்ராம டிவில பார்த்தேங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன். வலி தாங்க முடியலம்மா. ம். எவ்வளோ நாளா இப்படி இருக்குமா? இது ஒரு 4-5 நாளா அப்படி இருக்குதுங்கம்மா. ஓ, அப்படிங்களா? நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் டெய்லரிங் வேலை பார்க்கறேன். ஆஹா. சரிங்கம்மா. பிரார்த்தனை பண்ணலாமா? நீ சரிங்கம்மா. இயேசு பிரபு மேல விசுவாசம் வையே. பைபிள் இருக்குங்களாம்மா உங்ககிட்ட? இருக்குதுங்கம்மா. நீங்க பைபிள் படிப்பீங்களா? எனக்கு படிக்க வராதுங்கம்மா. எங்க அப்படிங்களா? வீட்டுக்காரர் படிப்பாருங்கம்மா. ஆஹா. சரிம்மா. இயேசு பிரபு மேல விசுவாசம் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கூட கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுங்கம்மா. பண்றேம்மா. தேவன் உங்களை குணமாக்குவார். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்காம்மா? தேங்காய் எண்ணெய்? ஆ? தேங்காய் எண்ணெய் இருக்குங்களா? இருக்குங்க. அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க. பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனை முடிஞ்சதும் அதை எடுத்து நீங்க வயித்துல தடவிக்கோங்க. சரிங்கம்மா. தேவன் உங்களை குணமாக்குவார். ஆ. பிரார்த்தனை பண்ணலாமா? கண்ணை முடிக்கோங்க. சரிங்கம்மா. பிரேமையுள்ள தகப்பனே, இந்த பிள்ளையை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம். காயமுள்ள உங்கள் கைகளை நீட்டி அவர்களை குணமாக்கும் தகப்பனே, உமது இரத்தத்தை தந்தருள வேண்டும். உங்கள் பிரார்த்தனையோடு அந்த எண்ணெயை எடுத்து அவர்கள் வயிற்றில் தடவியவுடன் அவர்கள் வயிற்றில் உள்ள அந்த கோளாறை நீக்க வேண்டும். அவர்கள் பலவீனத்தை எடுத்தெறிய வேண்டும். அவர்கள் வயிற்றில் உள்ள குறைபாடுகளை எடுத்தெறிய வேண்டும். உங்கள் கைகளை நீட்டி ஸ்வஸ்தப்படுத்த வேண்டும். இப்பொழுதே இந்த நிமிஷமே குணமாக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். வணக்கம்மா. வணக்கம்மா. பிரைஸ் தி லார்ட். நொறுங்கின உள்ளங்களை வேலப்படுத்தும் ஒளி. நொறுங்கின உள்ளங்களை வேலப்படுத்தும் ஒளி. துக்கத்தால் நிறைந்தவர்க்கு இது ஆறுதலின் ஒளி. துக்கத்தால் நிறைந்தவர்க்கு இது ஆறுதலின் ஒளி. ஹலோ, ஜெயபால் பேசுறேங்க. நீங்க யாரு? புவன் ஐயா. புவனா? ஆமாங்க ஐயா, புவன் ஐயா. புவன், உங்களுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நிலக்கோட்டை ஐயா. ஓ, நிலக்கோட்டையா? மதுரை பக்கத்துல. சொல்லுங்க. என்னோட கை காலுங்கெல்லாம் விழுந்து போச்சுங்க ஐயா. என்னால எழுந்திருச்சு நடக்க முடியல. கையும் காலும் விழுந்துருச்சா? ஆமாங்க ஐயா, காலும் கையும் விழுந்துருச்சுங்க ஐயா. எத்தனை நாள் ஆச்சு? ஏறக்குறைய 6 மாசம் ஆச்சுங்க ஐயா. 6 மாசம் ஆயிடுச்சா? அடடே. எனக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னு நான் கால் பண்ணேன் ஐயா. சரி புவன், நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா? நம்புறாங்க ஐயா.
ஓஹோ, சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க புவன்? நான் கூலி வேலை செய்யறேங்க ஐயா. ஓஹோ, மனைவி குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாங்க ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க ஐயா. ஓ, 2 சின்ன குழந்தைங்களா? அடடே. மனைவி வேலை செய்றாங்களா? மனைவி பீடி சுத்துற வேலை செய்யறாங்க ஐயா. பீடி சுத்துற வேலையா? ஆமாங்க ஐயா. சரி, உங்க பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. சரி, அவங்க கிட்ட கொடுங்க. இருங்க ஐயா, தரேன். இந்தா பேசு, லைன்ல இருக்காரு. ஹலோ, உங்க பேர் என்னம்மா? என் பேர் புஷ்பா. சரி, நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா? நானு நம்புறேங்க ஐயா. நம்புறீங்க, ஆனா பீடி சுத்துற வேலை செய்றீங்களே. பீடி செய்யற வேலை தாங்க பாக்குறேன். பீடி சுத்துற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலை பாருங்க, ஜெபிக்கலாம். எனக்கு படிப்பு இல்லைங்களா ஐயா, அதனாலதான் ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால பீடி சுத்துற வேலை பாக்குறேன் ஐயா. எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 100 ரூபா தருவாங்க ஐயா ஒரு நாளைக்கு. 100 ரூபாய் தானா? அவ்வளவுதான் ஐயா. வேற ஏதாவது வேலை பாத்துக்கிறியாமா? ஏன்னா அது பீடி சுத்துறதுனால அநேகர் இதை குடிச்சு ரொம்ப கெட்டு போயிடுறாங்கல்ல. ஆ ஆ ஆ உங்க வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? ஏன் கை கால் விழுந்தது? அவர் என்ன வேலை பார்த்தாரு? அது அவருக்கு காலு கை விழுந்து 6 மாசம் ஆகுதுங்க. அவரு என்ன வேலை செஞ்சாருமா? அவரு கூலி வேலை செஞ்சாருங்க. கூலி வேலையா? ஆமா ஐயா, அவரு கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. காலு கை விழுந்ததுனால வேலைக்கு போக முடியலங்க ஐயா. ஐயோ, படுக்கையிலேயே தான் இருக்காங்களா? பக்கத்துல தான் ஐயா படுத்திருக்கிறாரு. 2 காலுமா இல்ல ஒரு காலும் கையுமா? ஆமாங்க ஐயா, காலுதான். ஓஹோ, பிள்ளைங்க 2 பேர்ல? ஆமாங்க ஐயா, பையன் பொண்ணு. ஓ, ஜெபிக்கலாம், ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, நீங்களும் விசுவாசிக்கணும். நம்புறேங்க ஐயா. இப்ப ஜெபிக்க போறேன், கண்ணை மூடிக்கங்க. சரிங்க ஐயா, கண்ணை முடிக்கங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன். காலும் கையும் வராமல் படுக்கையில கிடக்கிற இந்த சகோதரனை அன்று திமிர்வாதத்தோடு வந்தவனை நீர் தொட்டு நடக்க வைத்தது போல 6 மாதமாக படுக்கையில கிடக்கிற இந்த சகோதரனை சந்திங்கப்பா. அவருக்காய் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே நீர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கை கால்களிலே என்ன குறை இருக்கிறதோ, எங்கு குறை இருக்கிறதோ ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்க. அவருக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. அவருடைய சுகவீனத்தால் அந்த குடும்ப வேதனையோடு இருக்கிறதே, கருணை காட்டுங்க ராஜா. அவர்கள் மீது நீர் இரக்கம் வைத்து இந்த சகோதரிக்கும் கூட பீடி சுத்திர வேலையை விட்டு வேறு வேலையை கொடுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகளை கூட நீரே போஷித்து நீரே நேசித்து உம்மை விசுவாசிக்கிறபடியினால் இப்பொழுதே அந்த குடும்பத்தை ரட்சிங்கப்பா. எளியவர்களை நேசிக்கும் தெய்வமே, இல்லாதவர்களை எழுப்பின ஆண்டவர் நீர், பலவீனர்களை பலப்படுத்தின ஆண்டவர். இந்த குடும்பத்தை தட்டி எழுப்புங்க ராஜா. வேண்டிக் கொள்கிற இந்த நேரத்தில் தானே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அந்த குடும்பத்தை, குறிப்பாக பக்கவாதத்தால் படுத்திருக்கிற அந்த சகோதரனின் சரீரத்தில் இப்பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தை ஊற்றி எழுந்து நடக்கும்படியாய் அவர் கால் கைகளை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ. உங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் இருக்காமா? அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி தேய்ச்சி விடுங்க. அவர் நடந்துருவார். சரிங்க ஐயா. ஆண்டவர் அவரை நடக்க வைப்பாரு. விசுவாசத்தோட அந்த எண்ணெயை நல்லா பூசி விடுங்க. என்ன? சரிங்க ஐயா, பிரார்த்தனை பண்றேன் ஐயா. சரிங்க ஐயா, போன் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ. நீங்களே எழுந்து நடந்துருவீங்களா இல்ல கைப்பிடிச்சா நடக்க முடியுமா? இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா. நீங்க நடக்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து ஆண்டவர் நிச்சயமா உங்களை நடக்க வச்சிருவார். என்ன? ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், நிச்சயமா உங்களை நடக்க வைப்பார். உங்க மனைவி கிட்ட அந்த எண்ணெயை பூச சொல்லியிருக்கேன். ஜெபத்தோட அந்த எண்ணெயை பூசுங்க. சரிங்க ஐயா. நாங்களும் ஜெபிக்கிறோம். நீயும் ஜெபத்தோட எந்தெந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கிறோம் அங்கெல்லாம் தேய்க்கணும். சரிங்க ஐயா. நீங்க நடந்துருவீங்க. நன்றி ஐயா. சரி, இப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அந்த தேங்காய் எண்ணெயை ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகிக்கிறேன். சபையின் மூப்பர்களை அழைத்து வந்து எண்ணெய் பூசி ஜெபிங்கள், அப்பொழுது அவர்கள் சுகப்படுவார்கள் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை சகோதரன் மீது தெளிக்கிறேன். சுகத்தை கொடுங்க. விசுவாசத்தோடு எண்ணெயை பூசின போது ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தைரியமா இருங்க. தினமும் போட்டுக்கிறேன் ஐயா. வணக்கம். ஜெபத்தோட நல்ல தேங்க. அக்கிரமங்களில் மீறுதல்களில் பாவங்களிலே மரித்தவரை ஜீவிக்க செய்திடும் ஒளி. அக்கிரமங்களில் மீறுதல்களில் பாவங்கள்
ஹலோ, இல்ல அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க. எங்க அப்பாக்கு சரியாயிருச்சுமா. இப்ப நல்லா பேசுறாரு. ஆஹா. நல்ல விசுவாசமா இருக்கிறாரு. ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டாரு. இதோ இந்த 22ஆம் தேதி தான். ஆ, என்ன ஊருங்க? தருமபுரி பக்கத்துல பொம்மடிங்கம்மா. ஆ. இப்போ சேலத்துல இருக்கிறோம். ஆஹா. இப்போலாம் டிவில வர உங்க நிகழ்ச்சியை நாங்க அடிக்கடி பாக்குறாங்கம்மா. ஓஹோ. என்னோட மனைவி பேர் வந்து ராஜரத்னங்கம்மா. ஆ. இப்போ நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம்மா. எங்க பாப்பா கூட சபையில பேர் வச்சிருக்கிறோம்மா. ம். பாப்பாக்கு எபிசின்னு பேர் வச்சிருக்கிறோம்மா. ஆஹா. நல்லதுங்க. எங்க பையன் பேர் வந்து கேத்தன். ஆஹா. நாங்க தினமும் உங்க நிகழ்ச்சியை டிவில பாக்குறோங்க. வசனங்களையும் படிக்கிறோங்க. நைட்டு தான் டிவில பார்த்தாங்க. அதான் ஃபோன் பண்ணி ஆஹா. சொல்லணும்னு நினைச்சேம்மா. உடனே லைன் கிடைச்சிருச்சுமா. ஆ. வந்து நாங்க எல்லாரும் நல்லா விசுவாசிக்கிறோம்மா. எங்களுக்காக ஜெபிங்கம்மா. ஆஹா. போன வாரம் நடந்த நிகழ்ச்சியில நான் ஐயா சொல்றத கேட்டேம்மா. சிகரெட் பிடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறதையும் நான் விட்டுட்டேம்மா. ஆஹா. ஐயா கிட்ட இத சொல்லுங்கம்மா. அப்படியாங்க? எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டேம்மா. நல்லதுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம்மா. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேம்மா. ஆஹா. ஐயா கிட்ட மறக்காம சொல்லிடுங்கம்மா. கண்டிப்பாங்க, சொல்றேங்க. இப்ப சேலத்துல ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா. தேவனுக்கு மகிமை. ஆஹா. என் தேவன் மிகப்பெரியவர் நான் நம்புறேம்மா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பாம்மா. முழு நம்பிக்கையோட தேவனை நாங்க நம்புறோம்மா. ஆஹா. ஐயாவோட பிரசங்கத்தை இது வரைக்கும் நாங்க தவறுனதே இல்லம்மா. ஆ. சேலம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினாப்புல தாம்மா என்னோட வீடும் இருக்கு. ஆஹா. எங்க அப்பாவோட ஊரு கோயம்புத்தூர் பக்கத்துலம்மா. கோயம்புத்தூர் பக்கத்துல மேட்டுப்பாளையம்மா. ஆஹா. ஐயா தேவனை பத்தி நல்லா சொன்னதுனால நாங்க இப்ப தேவனை நம்புறோம். ஆமாங்க. தேவன் மீது நம்பிக்கையா நம்பிக்கையா இருங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து தேவனை துதிங்க. தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. சரிங்கம்மா. தேவன் இன்னும் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பாரு. இதுக்கு முன்னாடி நான் தேவன் பேரை சொன்னதே இல்ல. அவர் பேரை நினைச்சாலே நான் சண்டை போடுவேன். ஆஹா. நான் ஒரு 17 முறை மீட்டிங்க்கு வந்திருக்கிறேம்மா. ம்ஹும். நான் பல முறை இந்த மீட்டிங்கை பார்த்து நிறைய மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறேம்மா. அப்படிங்களா? நான் ஆ. தேவன் மீது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறேம்மா. ஆஹா. தேவனோட வசனங்களை நான் கெட்டியா புடிச்சிருக்கிறேம்மா. ஆ, அவர் மேல அப்படிங்களா? முழு நம்பிக்கையா இருக்கிறேம்மா. ஆமாங்க. நீங்க சாட்சியா நில்லுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு சாட்சியா தெரியணும். நீங்க சாட்சியா நில்லுங்க. தேவனுடைய கிருபையினால. சரிங்கம்மா. உங்கள் சாட்சியம் பெரியது. சரிங்கம்மா. ஆ, உங்க வீட்டுக்காரமா இருக்காங்களா? மனைவி பக்கத்துல தாம்மா இருக்கிறாங்க. பேசுறீங்களா? இந்த ஒரு ஆ, நிமிஷம் போன கூப்பிடுங்க. தரமா. ஆ. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. ஆ. ரொம்ப சந்தோஷம்மா. தேவனுடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம்மா. ஆஹா. நான் பிரார்த்தனை செய்யறேன். உங்க கணவர்கிட்ட போனை கொடுங்க. குடுக்கறேம்மா, இருங்கம்மா. அம்மா, ஆ, சொல்லுங்கய்யா. என் பொண்ணு பேர் வந்து கீர்த்தனாம்மா. கீர்த்தனாங்கிறது தான் என் பொண்ணு பேரு. என் மனைவி பேர் வந்து ஆ, ராஜரத்னம். ரொம்ப நல்லதுங்க. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கம்மா. செய்யறேங்க. பிரார்த்தனை செய்யலாங்க. கண்ணை மூடிக்கோங்க. பிரியமுள்ள தகப்பனே, இந்த அருமையான குடும்பத்தை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அந்த பயங்கரமான சோதனையில் இருந்து அந்த பையனை விடுவித்ததற்கு, உங்கள் நாமத்தை தெரிந்து கொண்டு உங்கள் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைகளை ரட்சித்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சாட்சியாய் இந்த குடும்பத்தை நிலைநிறுத்துங்கள் ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ நன்மைகளை இந்த பிள்ளைகள் ருசி பார்க்கும்படியாக, உங்கள் மேன்மையை புரிந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இருக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து, தேவனே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும், அவர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன். அம்மா, சொல்லுங்க. நாங்க சென்னைக்கு வரும்போது உங்களை கண்டிப்பா பாக்குறோம்மா. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வந்து உங்களையும் ஐயாவையும் நாங்க பார்க்கணுமா. நிச்சயமா. ஐயாவை மறந்துடாம கேட்டதா சொல்லிடுங்கம்மா. தோத்திரம்மா. நொறுங்கின உள்ளங்களை வேலப்படுத்தும் ஒளி, நொறுங்கின உள்ளங்களை வேலப்படுத்தும் ஒளி, துக்கத்தால் நிறைந்தவர்க்கு இது ஆறுதலின் ஒளி, துக்கத்தால் நிறைந்தவர்க்கு இது ஆறுதலின் ஒளி. கேட்டீங்களா?
ஒரு சிலர்கிட்ட மாத்திரமே நம்மளால பேச முடிஞ்சது. அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்மகிட்ட சொன்னபோது அவர்களோடு சேர்ந்து ஐக்கியத்தோடு அவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவங்க ஸ்தானத்துல இருந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விண்ணப்பம். விண்ணப்ப ஜெபம் அப்படிங்கிறது ஏதோ 2-3 பேருக்காக ஏதோ வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காம அவங்குள்ள நிலையில நாம் இருக்கிற மாதிரி பாவித்து அவங்க வேதனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஒன்னா ஜெபிக்கும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன்னா பலகீனர்கள் ஜெபிக்க முடியாது. சிரமத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். ரட்சிப்பை அறியாதவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால விசுவாசிகளான நாம, தேவ ஊழியர்களான நாம, தேவனால் நேசிக்கப்படுற நாம வேதனையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கு. விண்ணப்பம் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில இதை ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அநேகர் அவங்களுடைய கஷ்டங்களை, வேதனைகளை எங்களுக்கு சொல்றாங்க. நீங்களும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வியாதியை குறித்து சொல்ற மாதிரி இல்ல. நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அது இருக்கு, அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்குன்னு சொல்றதால மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க. உங்க நிலைமைய நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பார்வையில நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க தவறுகளை நீங்க ஒத்துக்கிட்டு உங்க உண்மையான நிலைமையை தெரியப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு சரியான உதவி செய்யறதுக்கு, உங்களுக்காக பாரத்தோட நாங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்களா இருப்பீங்க. ஏதோ உங்களை தவறுகளை ஒத்துக்கிட்டா உங்களை ஏளனமாவோ அல்லது சீப்பா பாப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம தவறுகளை நாம அறிக்கிடும் போது தேவனை மகிமைப்படுத்துறோம்னு அர்த்தம். மனுஷங்க நம்மள என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஆண்டவர் நாம மனம் திரும்பும்போது நமக்காக சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரு. நம்முடைய பாவங்களை நாம அறிக்கை செய்யறது மூலமா, அவரையே சார்ந்திருப்பதன் மூலமா நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பாருன்னு, பரிசுத்தமாக்குவாருன்னு, நம்மளை சுத்திகரிப்பாருன்னு பரிசுத்த வேதாகமத்துல பாக்குறோம். அதனால எப்பவெல்லாம் நீங்க வேத வாக்கியங்களை கேட்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க உங்க நிலைமையை, அதாவது உண்மையான நிலைமையை நீங்க அறிஞ்சுக்கணும். ஒரு சுய பரிசோதனையை நீங்க செஞ்சு பார்க்கணும். அநேக நேரங்களில் நம்முடைய தவறான நடவடிக்கை, மோசமான பழக்க வழக்கங்கள், இதனால அநேக வியாதிகள், கஷ்டங்களை நாம சந்திக்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதுக்காக, புடமிடுறதுக்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு சில சிரமங்களை அனுமதிப்பாரு. எது எப்படி நடந்தாலும் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவர் சன்னதிக்கு போகும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும், விசுவாசமும் பெருகும். அதனால நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதே உங்கள் விவரங்கள், கஷ்டங்களை எங்களுக்கு தெரிவிக்கும் போது உங்க இருதயத்தில் இருக்கிற உங்க ஆவிக்குரிய தேவைகளையும் எங்களுக்கு சொல்லுங்க. அது தெரியும் போது குறிப்பா நாம எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்காக ஜெபிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். உங்க எல்லாரோடையும் பேச வாய்ப்பு கிடைக்கலனாலும் உங்க கஷ்டங்கள், ஜெப தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு விவரமா எழுதும் போது உங்க கேள்விகளுக்கு தேவ சமூகத்துல பதில் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறதற்கும் வேண்டுதல் செய்கிறதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்கிருந்து ஜெபிக்க போகிறோம். உங்க ஜெப தேவைகளை உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்திற்கான ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு அருளுவார். அவர் சமூகத்துல நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எங்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. இப்ப உங்களுக்காகவும், இதுவரைக்கும் ஃபோன் பண்ணவங்களுக்காகவும், லைன் கிடைக்காம ஃபோன் பண்ண முடியாம போனவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்காகவும், இன்னும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நாம போன்ல கேட்டோம் இல்லையா, அப்படி கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்துல ஒரு விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்கலாம். என்னோடு சேர்ந்து தலை வணங்கி ஜெபிக்க வரீங்களா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நேரத்திலும் காயப்பட்ட கரத்திற்குள் எங்களை கொடுக்கிறோம் ராஜா. எங்களால் இயன்ற வரைக்கும் சிலரிடத்திலே நாங்கள் பேசி அவர்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். இன்னும் அநேகர் தங்கள் இருதயங்களை திறந்து அவர்கள் வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த வேதனை நீங்கும்படி உம்மிடத்திலே வருகிறார்கள் அப்பா. இருதயத்தின் வேதனைகளை பார்க்கிற ஆண்டவர் நீர். பலகீனர்களை பலப்படுத்துகிறவர் நீர். நொறுங்கி போனவர்களை எழுப்புகிறவர் நீர். பாவிகள் நாங்கள் அப்பா, பாவத்தை நீக்குகிறவர் நீர் அல்லவோ. எங்கள் சரீர வேதனைகளிலிருந்து, தீராத வியாதிகளிலிருந்து, இன்னும் பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற ஒரே தேவன் நீர் என்பதால் நம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அன்று நீர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக இன்று எங்களுக்கு சுகமுண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று, பாவ விமோச்சனம் உண்டு என்று, விடுதலை உண்டு என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யும் போது ரட்சிப்பு கிடைக்கும் என்று, ஜெபத்திற்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் என்று, வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த ஜெப ஐக்கியத்திலே பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரிசனம் கொடுங்க ராஜா. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, வியாதிகள் நீங்கி குணமடையும்படியாக, அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்படியாக
இயேசு கிறிஸ்துவால் ஒரு புது வாழ்க்கை வாழும்படியாக உம்முடைய சமாதான சந்தோஷத்தை அருளும்படி உம்முடைய நாமத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீங்க சுகப்படுத்துங்க. வேதனையோடு இருக்கிறவங்க, கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை இப்பொழுதே விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை இன்றே செய்யுங்க ராஜா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பு மாறாதே, இயேசுவின் அன்பு மாறாதே. அன்பு மாறாதே, இயேசுவின் அன்பு மாறாதே. உலகம் அழிந்து போனாலும், மனிதன் மாறி போனாலும் மாறாதே, மாறாதே. இந்த இயேசுவின் அன்பு. அன்பு மாறாதே, இயேசுவின் அன்பு மாறாதே. அன்பு மாறாதே, இயேசுவின் அன்பு மாறாதே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது தயவு செய்து உங்களுக்கு என்ன ஜெப தேவை இருக்கிறதோ அதை விவரமாக தெரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் நாங்கள் பாரத்தோடு புரிந்து கொண்டவர்களாக உங்களுக்காக ஜெபம் செய்கிற வாய்ப்பை பெற முடியும். உங்கள் பெயர், ஊர், உங்கள் ஜெப தேவை எல்லாவற்றையும் தெளிவா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களோடு பேசணும்னு ஆசை இருந்தா எந்த விஷயத்த பேசணுங்கிற விவரத்தை கூட சரியா நீங்க விவரிக்கலனாலும் அந்த விஷயத்த குறிப்பா நீங்க சொன்னா அந்த அடிப்படையில தேவ சமூகத்துல நாங்கள் ஜெபித்து உங்களோடு பேசுவதற்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்பாக அமையும். அதோடு இந்த நிகழ்ச்சியை இப்படி தயார் செய்வது சுலபமான காரியம் அல்ல. அநேக கஷ்டங்கள் உண்டு, அநேக டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் உண்டு. இதை ரெக்கார்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணணும், அப்புறம் இதை சேனலுக்கு அனுப்பி வைக்கணும். இதுக்கு பின்னால் அநேக பிரயாசங்கள் இருப்பதனாலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதிலே எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ விசுவாசம், எவ்வளவோ தியாகங்கள், இன்னும் எவ்வளவோ சிரமங்கள் இருப்பதினாலே நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. தேவனுக்கு சித்தமானால் இந்த நிகழ்ச்சி முழுவதையும் அவர் வருகை பரியந்தம் நடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். இரவு பகலா இதுக்காக வேலை செய்யறோம். அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஏதாவது நன்மையை பெற்றிருந்தாலும் கூட தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஊழியத்துல தற்காலிகமான உதவி கலக்கிறது இல்லாம நீங்க நிரந்தரமான விடுதலையை பெறணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆகணும்னு பாரத்தோட இந்த உலகத்துல கிறிஸ்துவின் சாட்சியாய் இருக்கணும்னு ஆசையில இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். கல்வாரி தரிசனம். பாரமாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்துல நீங்களும் உங்க பங்கெடுத்துக்கணும்னு நீங்க விரும்பினா, ஆண்டவர் உங்க இருதயத்துல ஏவினா, நீங்க உங்க காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாவோ டிடி அல்லது எம்ஓ மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்க அனுப்புற ஒவ்வொரு காணிக்கையும் உண்மையா தேவ ஊழியத்துக்கு பயன்படுத்துறோம். அதே போல அதற்கான பிரதிபலன் ஆண்டவர் உங்களுக்கு அருளணும்னு அவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம். இன்னும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 08939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாம் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6042.